இப்போ நீங்கள் எனக்கு ஒரு வேலை பண்ணணும். என்ன? நான் ஒரு லெட்டர் எழுத போகிறேன்ல, அதை கொண்டு போய் நீங்கள் ஸ்ரேயா கிட்ட கொடுக்கணும். என்னோட அப்பா அம்மா எனக்கு எதை செஞ்சாலும் என்னோட நல்லதுக்கு தான் செய்வாங்க. ஸ்ரேயா ஒரு நிமிஷம். ஓ நோ, தயா ஸ்ரேயா கிட்ட லெட்டர் பற்றி கேட்குறான் போல. நான் லெட்டரில் ஏதாவது தப்பாக எழுதிட்டேன்னா என்ன? இன்னைக்கு ஸ்ரேயா வீட்டில் இருக்கா. அவளை பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க கல்யாணத்துக்காக. அதாவது அவள் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப், கான்ஃபிடென்ட்டானவன், இண்டிபெண்ட்டானவன். நான் ரொம்ப அமைதியானவன், பேசாமல் என் வேலையை பார்ப்பேன். அது சரி, நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல உங்களுக்கும் ரொம்ப நல்லவ, அன்பானவ, அப்புறம் நான் எப்படி நினச்சினோ அப்படி தான் அவ. ஆனால் நான் சொல்கிற பொண்ணு ஆபத்தோடு விளையாடுறவ. ஆபத்தோட விளையாடுறவங்களா? அவள் ஒரு காப், சிஐடி ஆஃபீஸர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஹாய். குட் மார்னிங் சார். சார், நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நல்லதா இருக்கேன். ஏன், என்ன விஷயம்? நீங்க ஏதோ கவலையில இருக்க மாதிரி இருக்கு. கவலையா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அது கொஞ்சம் வேலை, அதுதான். சார், என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்புறம் சித்தார்த் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு சார். அவரோட வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசினேன். நல்ல பையன், ரொம்பவே கான்ஃபிடென்ட் மாதிரி தெரியுது. ஆமா சார், இந்த காலத்து மனுஷன் எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காரு. சரி, அவர் எப்படி? அவர் உனக்கு தெரிஞ்சவரா, இல்லை உன் சொந்தத்திலையா, இல்லை பழக்க வழக்கத்தால் ஏற்பட்டுதா? ஆக்சுவலி அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன். ஓ, ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கோங்களேன். ஸ்ரேயா, நான் எழுதின லெட்டருக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. என்ன லெட்டர் சார்? அது என்னன்னா, அது வேலை விஷயமா எழுதியிருந்தேன். அதில் அந்த வேலை அது முடிஞ்சிச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். லெட்டரா? அபிஜித் ஏன் அப்படி சொன்னா? லெட்டர் கொடுத்துட்டேன்னு. சீக்கிரம் சீக்கிரம் ஏறுங்க ஏறுங்க, சீக்கிரம் உள்ள ஏறுங்க, இடம் இருக்கு பாரு, ஏறுங்க. டிக்கெட்
டிக்கெட். ஹலோ, டிக்கெட். டிக்கெட் இருக்கு. டிக்கெட் நான் வாங்கினேன். எங்க வச்சேன்னு தெரியலையே. சரி பணத்தை எடு, டிக்கெட் எடு. நான் டிக்கெட் எடுத்தேன். ஆனா எங்க வச்சேன்னு தெரியல. எவ்வளோ நேரமாக உட்காந்துட்டு இருப்ப? டிக்கெட் எடுக்கிறியா? இதோ இருக்கு. இருக்கா? இந்தா. அண்ணே எனக்கு அந்த ஜன்னல் சீட்டை கொஞ்சம் கொடுக்குறீங்களா அண்ணே? ப்ளீஸ் கொஞ்சம் உக்காந்துக்கிறேண்ணே. அண்ணே எனக்கு பஸ்ஸில் போனால் வாந்தி வரும். ஜன்னல் சீட்டில் உக்காந்துக்கிறேண்ணே. உனக்கு சொன்ன புரியாதாடா? போய்ங்க இருந்து. ஏண்ணா ஏன் டென்ஷன் ஆறீங்க? பிரதர் வாங்க, நீங்கள் இங்கே வந்து உட்காருங்க. ரொம்ப ஓவராக தான் அந்த ஆள் பண்ணுறான். என்னவோ அவங்க அப்பா வீட்டு பஸ்ஸு மாதிரி. ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஆள் ஒரு மாதிரி தான் இருக்கான். அட, அந்த ஆள்கிட்ட சீட்டு தானே கேட்டேன். என்னமோ அந்த ஆள் சொத்தை கேட்டவன் ரொம்ப பண்ணுறான். அந்த ஆளை பாருங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியிலே வரக்கூடாது. ஜன்னல் சீட்டு கிடச்சிச்சுல்ல, போதும்ல. சார் இவர் பேர் வருண். கொடுமை என்னென்னா இவரை கொலை பண்ண அந்த அரவிந்த் எதிரில் செத்து போய் கிடக்கிறான். இவரை கொலை பண்ணதுக்கப்புறமா எதிரில் ஓடி இருக்காரு. அங்கே வந்த வண்டி மோதி இருக்கு, அங்கேயே இறந்துட்டாரு. அப்படியா? வண்டி மோதிருச்சா? இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ரொம்ப சின்ன விஷயம் சார். அந்த அரவிந்த் அங்கே இருக்கிற ஜன்னல் சீட்டில் உட்காந்துருக்காரு. இந்த வருண் பஸ்ஸில் ஏறி எனக்கு ஜன்னல் சீட் வேணும்னு கேட்டிருக்காரு. அரவிந்த் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. வருண் அவரை வெறுப்பேற்றிருக்காரு. அப்புறம் அது சண்டே ஆகி விஷயம் இவ்வளோ பெருசாகிடுச்சு. என்னையா இது? இந்த சின்ன விஷயத்துக்கு கொலை பண்ணுவாங்களா? விசாரிச்சிங்களா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு? தெரிஞ்சது சார். வருண் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், அப்புறம் வருண் ஒரு ஃபேமஸ் பத்திரிகையாளர் சார். இது எல்லாத்தையும் அந்த மஞ்சித்தோட ஆத்மா தான் பண்ணுது. அவளோட ஆத்மா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த சம்பவத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த ஆத்மா ரத்த வெறி பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்கு. அது உங்கள் பின்னாடி கூட வரும். ஏய் வாய் முடு, பின்னாடி போ. இங்கேருந்து கிளம்புன்றல, தேவையில்லாமல் எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்க. போன்றல சார். நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் இவர் சொல்கிறது உண்மைதான் சார். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? என்ன உளறிட்டு இருக்கீங்க சார்? இவர் சொல்கிறது உண்மைதான் சார். சார் இந்த ரோட்டில் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்குது சார். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இதெல்லாம் மஞ்சித் ஆத்மா தான் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ரோடை மூடி வச்சுருந்தாங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணி 3 மாதம் தான் சார் ஆகுது. அதுக்குள்ளே இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. போதும், நிறுத்துங்க. இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம், புரியுதா? கவின், இவங்க 2 பேரும் வீட்டுக்கும் போய் விசாரிங்க. இவங்களுக்குள்ள கனெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க. பங்கஜ், பாடிஸை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புங்க. கவின் சார். பங்கஜ் சார், நாங்கள் அரவிந்தோட ரூமை செக் பண்ணோம் சார். அவனுக்கும் வருணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அரவிந்த் ஒரு பத்திரிக்கைக்காரன், வருண் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சார். அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் கூட தெரியாது. விசித்திரமாக இருக்குது பங்கஜ். யாராவது ஒருத்தர் திடீர்னு இப்படி தெரியாத ஒரு ஆளை தேவையில்லாமல் எதுக்கு கொலை பண்ணணும்? கவின். சொல்லுங்கள் சார். கவின், இவர் இறந்தது இன்டர்னல் ப்ளீடிங்னால நடந்திருக்கு. மூளையில் நிறைய ரத்தம் பரவியதுனால. ஆனா இந்த அளவுக்கு ரத்தம் பரவறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் சார்? ஒருவேளை ஆக்சிடென்ட். இவர் பஸ்ஸை விட்டு இறங்கி ரோட்ல ஓடும்போது ட்ரக் இடிச்சதே அதனால. ஆனால் அங்கே இவர் சாகிறதுக்கு முன்னாடி இவரோட சுபாவம் மாறினதா சொல்கிறாங்க. இவர் வெறி பிடிச்ச மாதிரி ஆயிருக்காரு. அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு, சர்ப்ரைசிங்காக இருக்கு. ஒரு விஷயம் இருக்கு. இவரோட கிட்னி கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஆனா இதுக்கும் இவரோட மரணத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. சார் இப்போ விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். சார் அந்த மஞ்சித் ஆத்மா பாஷான் ரோடில் சுற்றிக்கிட்டு இருக்கு சார். பங்கஜ், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? ஆத்மா அது இதுன்னு ஒன்றும் கிடையாது. உண்மை என்னன்னா, யாரோ ஒருத்தர் மஞ்சித் ஆத்மா பேரை சொல்லி இந்த கொலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது யாரு?
ஃப்ரெடி, இந்த அபிஜித் எங்கே இருக்கான்னு தெரியுமா உனக்கு? இது வரைக்கும் அவர் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல சார். நேற்று அவருக்கு கிரைம் ஸ்பாட்லேருந்து கால் வந்தது. அதுக்கப்புறம் அவர் எங்கே போனாருன்னு தெரியாது சார். ஏய், எங்கப்பா போயிருந்த? எவ்வளோ நேரமாக கால் பண்ணுறது? லைனே போல. அது வந்து தயா விட்னஸை தேடிட்டு இருந்தேன்ல, அதான் பிஸியாக இருந்துட்டேன். ஃபோனும் ப்ராப்ளம் தான், சில நேரம் வருது சில நேரம் வரமாட்டேங்குது. சார் ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு பர்சனல் விஷயம் பேசணும். நானும் உங்ககிட்ட ஒரு பர்சனல் விஷயம் பற்றி பேசணும். அபிஜித், நான் உங்ககிட்ட ஒரு இங்கே பாரு, நான் ஸ்ரேயா கிட்ட லெட்டரை கொடுக்கல. என்ன? ஆனால் நீ என்கிட்ட என்ன சொன்ன? நீ என்கிட்ட என்ன சொன்ன? அவட்ட லெட்டர் கொடுத்துட்டேன்ல சொன்ன. சொன்னதான், ஆனால் அது வந்து சில கட்டாயம். அப்படின்னு கட்டாயம்? அதுவும் என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு? இல்லை, நான் சொல்றது இல்லை, அது நீ முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சார், இது வினோதோட பழைய கேஸ் ஃபைல் கிடைச்சிது சார். ஓ, ஃபைல் கிடைச்சிருச்சா? நல்லது. இந்த வினோத் என்ஜிஓ நடத்தினாரா? ஒரு சின்ன விஷயத்துக்கு கொலை பண்ணுவாங்களா? ஆமா சார். அப்புறம் மக்கள் அவனை பிடிக்கிறதுக்காக ரோட்ல துரத்திட்டு ஓடும்போது எதிர்க்க வந்த வண்டி மோதினதுனால அவர் உயிரை இழந்துட்டார் சார். அப்படியே இந்த கேஸ் மாதிரி. ஆச்சரியமா இருக்கே, ஒரு மாசத்துக்குள்ள ஒரே மாதிரியான 2 கேசஸ். இது கோஇன்சிடென்ட் இல்ல. பூர்வி, பாஷான் ரோட்ல மஞ்சித்துக்கு சம்பந்தமான ரூமர், அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமா சார், சில வருஷங்களுக்கு முன்னாடி மஞ்சித்துங்கிற ஒரு பெண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அதே இடத்துல இறந்துட்டா. அன்னையில இருந்து இந்த வதந்தி பரவிருக்கு. கொலைகாரன் யாராவது அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறானா? எனக்கும் அதான் தோணுது. ஒருவேளை வினோதுக்கும் அரவிந்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பாஷான் ரோடுக்கு போகலாம். எந்த பஸ் ஸ்டாப்பில் அரவிந்த் பஸ்ஸை பிடிச்சானோ அங்கே. இந்த அரவிந்த் தினமும் இங்கே தானே பஸ் ஏறுவான்? ஆமாம் சார். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். நாங்க சிஐடிஸ். நேத்து நடந்த சம்பவத்தை பத்தி உங்க எல்லார்கிட்டயும் நாங்க என்கொயரி பண்ணணும். இவர் பேர் அரவிந்த். இவரை பத்தி உங்களால ஏதாவது சொல்ல முடியும்? தெரியாது சார், இவரை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அப்படியா? இவரை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? ஆமா சார், நேத்து அந்த ஆளு இந்த சீட்ல தான் உட்கார்ந்துருந்தாரு. அப்புறம் அவரோட மொபைல்ல சில போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் சார், அரவிந்தோட பாடியிலையோ இல்லை பக்கத்துலேயோ எந்த ஃபோனும் கிடைக்கல சார். நாங்கள் நல்லா தேடி பார்த்தோம் சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், சொல்லுங்க. நாங்கள் சிஐடியிலேருந்து வந்திருக்கோம். பாஷான் ரோடில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிஸ்டர் வினோத்ன்றவர் இறந்துருக்காரு. அந்த விஷயமா நாங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். கேளுங்க சார். வினோத் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் கோவமாக சிடுசிடுன்னு ஏதாவது பிஹேவ் பண்ணாரா? பாருங்க சார், எங்களாலேயே நம்ப முடியல. வினோத் சார் மாதிரி நல்லவரை, இயல்பானவரை கோவப்பட்டு கொன்னாருன்னு சொன்னால், அதே மாதிரி அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாருன்னா நம்ப முடியல. சரிங்க சார், அவருக்கு எதிரின்னு யாராவது இருக்காங்களா? இங்கே பாருங்க, அதை பற்றி என்னால் எதுவும் சொல்ல முடியாது. சமுதாய நலத்துக்காக அவர் பல பேர்கிட்ட சண்டை போட்டார். எந்தெந்த கேஸில் அவர் வேலை பார்த்தாரு? குடிக்கிற தண்ணிக்காக லோக்கல் ஆஃபீஸர்கிட்ட சண்டை போட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவர் குரல் கொடுத்தாரு. வேறு ஏதாவது? சார், நிக்கோல் ஆயில் கம்பெனிக்கு எதிராக கலப்படம் பண்ணதுக்காக கோர்ட்டில் அவர் கேஸ் போட்டிருக்காரு சார். நிக்கோலி ஆயில் கம்பெனி. ஓகே, தேங்க்யூ. நாம் இப்போ முதல்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாகணும். அரவிந்த் எந்த கேஸில் வேலை பார்த்தாருன்னு. அநேகமாக இந்த வினோத்தும் அரவிந்தும் ஒரே கேஸ்க்காக தான் வேலை பார்த்துருக்கணும்.
எக்ஸாக்டாக எங்கேருந்து அவர் ஃபோட்டோ எடுத்தாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஆமா சார், அவர் நேத்து ஆதர்ஷ் நகர் அப்புறம் சரோஜினி நகருக்கு நடுவுல போட்டோ கிளிக் பண்ணிட்டு இருந்தார் சார். சார், இவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு சார். உங்களுக்கு என்ன தெரியும்? சார், நான் தினமும் இந்த பஸ்ஸில் தான் ஆஃபீஸ்க்கு போவேன். அப்புறம் அரவிந்தும் இந்த பஸ்ஸில் தான் போவார். சரி சரி, அப்போது அரவிந்த் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அரவிந்த் எந்த பஸ் ஸ்டாப்பில் தினமும் ஏறுவாரோ அதே பஸ் ஸ்டாப்பில் அவருக்கும் ஒருத்தருக்கும் சண்டையாச்சு சார். சண்டையா? யார் அந்த ஆளு? எதுக்கு சண்டை? எனக்கு பேர் தெரியாது சார். இன்னைக்கு இந்த பஸ்ஸில் அவர் இருக்காரா? இல்லை சார், இன்னைக்கு இல்லை. நேற்று இந்த சம்பவம் நடந்தப்போ அவன் இந்த பஸ்ஸில் தான் இருந்தானா? நேற்று இருந்தார் சார். அப்போ உங்களுக்கு முகம் நல்லா ஞாபகம் இருக்கும்ல? ஆமாம் சார். குட். பங்கஜ், ஸ்கெட்ச் போடுங்க. கவின், ஆதர்ஷ் நகர்லேருந்து சரோஜினி நகர் வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. அந்த அரவிந்த் எதை ஃபோட்டோ எடுத்தான்னு நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். சார், பஸ் ஸ்டாப்பில் அரவிந்துக்கும் ஒருத்தருக்கும் சண்டையாயிருக்கு. அந்த ஸ்கெட்சை நம்மளோட கிரிமினல் டேட்டா பேஸில் மேட்ச் பண்ணி பார்த்தோம். ஆனால் எதுவுமே மேட்ச் ஆகலை சார். சார் இதை பாருங்க, ஆதர்ஷ் நகர்லேருந்து சரோஜினி நகருக்கு நடுவில் எடுத்த வீடியோ ரெக்கார்ட்ஸ். அட, இதில் ரொம்ப தூரம் வரைக்கும் காலி இடம் தான் தெரியுது. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் ப்ளே பண்ணுங்க. இப்போ இதை ஜூம் பண்ணுங்க. நிக்கோலி ஆயில் கார்பரேஷன். நிக்கோலி ஆயில் கார்பரேஷன். இந்த கம்பெனி கேஸ் வினோத் கேஸ் ஃபைல் இருக்குல்ல, இவங்களுக்கு எதிராக தான் அவர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. பங்கஜ், அரவிந்த் ஃபைல் எடுத்துட்டு வாங்க. சார், இங்கே பாருங்க. எண்ணெய் கம்பெனியில் மோசடி, எண்ணெயில் கலப்படம் செய்தது அம்பலமானது. தவறான முறைகளை பின்பற்றும் எண்ணெய் நிறுவனங்களில் நிக்கோலி ஆயில் கார்பரேஷனுக்கு பெரிய பங்குள்ளது. கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நிக்கோலி ஆயில் கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு உடனே போய் ஆகணும். யார் நீங்க? என்ன தைரியம் இருந்தால் பர்மிஷன் இல்லாமல் என்னுடைய கேபின்குள்ளே வருவீங்க? சிஐடி, ஒரு விசாரணை விஷயமா வந்திருக்கோம். என்ன மாதிரி விசாரணை? நீங்க வினோத் அப்புறம் அரவிந்த மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, எங்கள் கம்பெனியில் நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. ஒவ்வொருத்தர் பேரும் முகமும் எங்களால் ஞாபகம் வச்சுருக்க முடியாது. ஆனால் இந்த 2 பேரும் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்காதவங்க. வினோத் ஒரு NGO நடத்திட்டு இருந்தார். அவர் சமூக பிரச்சனைகள் பற்றி மக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் அரவிந்த் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர். அநியாயத்துக்கு எதிரான விஷயங்களை பற்றி அவர் எழுத பயந்ததில்லை. அவங்க 2 பேரும் உங்கள் கம்பெனிக்கு எதிராக பேசியிருந்தாங்க. ஏன்னா உங்க கம்பெனியில என்ன கலப்படம் நடந்திருக்கு, அப்புறம் சட்டவிரோதமா எண்ணெயோட விலையை ஏற்றத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க. இங்கே பாருங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கேஸில் நாங்கள் நிரபராதின்னு கோர்ட்டே சொல்லியாச்சு. ஆனால் சார், அரவிந்தும் வினோத்தும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. என்ன? அதுக்கு நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா? ஆமாம், நீங்கள் சந்தேக லிஸ்ட்டில் இருக்கீங்க. விசாரணை முடிகிற வரைக்கும் சிட்டியை விட்டு வெளியே போகணுன்னு ட்ரை பண்ணாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அரவிந்த் அப்புறம் வினோத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சார், வினோத் கம்பெனியை ரொம்ப கேவலப்படுத்திட்டான் சார். அதனால் ஜெக்மோகன் சாருக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் அவரால் என்ன விலையை உயர்த்த முடியல. அப்புறம் ஒரு தடவை கம்பெனிக்குள்ளே மாறுவேஷத்தில் நுழைஞ்சார், கம்பெனிக்கு எதிராக ஆதாரங்கள் தேடுறதுக்கு.
ஆனால் மாட்டிக்கிட்டார் சார். அதுக்கப்புறமா தான் அவரை தூக்கி வெளியில் வீசிட்டாங்க. இவர் யாருன்னு தெரியுதா? சார் இவர் வந்து ரோஹன் சார். எங்கள் கம்பெனி தான் வேலை பார்க்குறாரு. இவர் தான் வினோத்தை தூக்கி வெளியில் போட்டது. ரோஹன். இந்த ரோஹனை உடனே மீட் பண்ணணும். இல்லை ரோஹன், இனிமே நீ எங்கேயும் போக முடியாது. யார் நீங்கள்? சிஐடி. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? நான் மட்டும் உன் இடத்துல இருந்தேன்னா இதை கேட்டவுடனே உடம்பெல்லாம் நடுங்கி இருக்கோம். ஆனால் நான் எதுவும் பண்ணவே இல்லையே, நான் ஏன் பயப்படணும்? எங்கேருந்து தான் வந்து தொலைக்கிறாங்களோ தெரியல. என்ன சொன்ன நீ? நான் என்ன சொல்லிட்டேன்? நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டேன்? வால்யூம் குறைன்னு தானே சொன்னேன். உனக்கு ஏதாவது டென்ஷன்னா நீ போய் எங்கேயாவது உட்காரு. ஆமா, எனக்கு டென்ஷன் ஆச்சுதான். அதான் வால்யூம் குறைக்க சொல்லி சொன்னேன். உனக்கு தானே டென்ஷனா இருக்கு, நீ போக வேண்டியதானே. ஏன் உன்னால வால்யூம் குறைக்க முடியாதா? என்னால பண்ண முடியாது. இங்க பாரு, தயவு செஞ்சு என்கிட்ட சண்டை போடுற வேலை வச்சுக்காத. நீ போய் வேற எங்கேயாவது உட்காரு. வாய் மூட மாட்டல்ல நீ? வாய் மூட மாட்டல்ல? மேடம் விட்டுருங்க. மேடம் என்ன பண்றீங்க? சண்டை போடுறீங்க? இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். மேடம் என்னாச்சு? எங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்னைக்கு அரவிந்த் இறந்தாரோ அன்னைக்கு நீ அந்த பஸ்ஸில் தான் இருந்திருக்க. இப்போ சொல்லு, வினோத் இறந்த அன்னைக்கு நீ எங்கே இருந்த? உனக்கு ஞாபகம் வரணும்னு தான் சொல்கிறேன். அன்னைக்கு 23 ஜூன். அப்புறம் அது காலையில் டைம், மார்னிங். ஜஸ்ட் டு ரிமைண்ட் யூ. அது நான் கம்பெனியில் தான் இருந்தேன் அன்னைக்கு நைட் ஃபுல்லாக. சரி, நீ சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, எந்த அளவுக்கு பொய் இருக்குன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ, சிஐடிங்களா? என்ன? ஓகே, என்னாச்சு சார்? பாஷான் ரோடில் இன்னொரு கொலை நடந்திருக்கு. பாஷான் ரோடா? மஞ்சித்தோட ஆத்மா சார். சார், இவளோட பேரு கீதா. இவங்க கூட இருந்த மீராங்கிற பேசஞ்சரை தாக்கியிருக்காங்க. அப்புறம் அவங்களே இறந்துட்டாங்க. விசித்திரமாக இருக்குது ஸ்ரேயா. இதுக்கு முன்னாடி 2 கேஸ்லேயும் அரவிந்த் வினோத்தோட மரணம் ஆக்சிடென்ட்டால் நடந்திருக்கு. ஆனால் இந்த கேஸில் இவங்களே எப்படி இறந்தாங்க? சார் மீராவுக்கு சுயநினைவு வந்துருச்சு. டாக்டர், நாங்கள் இவங்களை கேள்வி கேட்கலாமா? ஓகே. தேங்க்யூ. மீரா மேடம், 2 கேள்வி தான். உங்களுக்கு இந்த மீராவை முன்னாடியே தெரியுமா? இல்லை சார், இன்னைக்கு தான் முதல் தடவையாக நான் அவங்கள பார்த்தேன். என்னன்னு தெரியல, சின்ன ஒரு விஷயத்துக்கு அப்படி கோவப்பட்டுட்டாங்க. கோவப்படுத்துகிற விஷயமா கூட இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஏதாவது விசித்திரமா, கொஞ்சம் வித்தியாசமா? ஆமாம் சார், அவங்க கண்ணில் ஒரு கொடூரம். அவங்களால அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். டாக்டர், நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போகலாம். தேங்க்யூ. ஓகே சார். சார், புரியவே மாட்டேங்குது. இந்த வினோத், அரவிந்த் அப்புறம் கீதா அவங்களுடைய கண்ட்ரோலை இழக்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? அதுதான் ஸ்ரேயா, ஏதோ ஒரு விஷயம் நம்ம கைக்கு கிடைக்க மாட்டேங்குது. பார்ப்போம் டாக்டர் சாலோங்கிக்காவது இது கிடைக்குதான்னு. கீதாவோட மரணத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா?
ஆ இதுக்கு காரணமும் அது அரவிந்தோட கேஸ்ல இருந்தது தான். மூளையில ரத்தம் அதிகமா பரவி இருக்கு. பிரெயின் ஹேமரேஜ். பிரெயின் ஹேமரேஜ். ஆச்சரியமாக இருக்குது. இந்த தடவை கீதா எங்கேயும் போய் இடிச்சுக்கல, அந்த சம்பவம் நடக்கும்போது எங்கேயும் அடியும் படலை. அப்போ எப்படி திடீர்னு இப்படி பிரெயின் ஹேமரேஜ்? கீதாவுக்கும் கிட்னி இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஆரம்பத்தில் நாங்கள் நினச்சோம் கிட்னி நரம்புனால சாதாரண இன்ஃபெக்ஷன் நினச்சோம். ஆனால் அப்புறம் நல்லா செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அதாவது இந்த இன்ஃபெக்ஷன் கிட்னி நரம்பு வழியாக மூல நரம்புக்கு போயிருக்குன்னு. டாக்டர் சார், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமாக ஒருத்தருக்கு பிரெயின் ஹேமரேஜ் எப்படி வரும்? வாய்ப்பு இருக்குது. பிரெயின் ஹேமரேஜ் நடக்க வாய்ப்பு இருக்குது. கிட்னி இன்ஃபெக்ஷன் உள்ள பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷலான மருந்து கொடுக்கப்படும், அரகோட்டுமைசன். அதாவது இந்த மாத்திரை அந்த பேஷண்ட்டுக்கு அதிகமான அளவில் கொடுத்துட்டோன்னா மூளைக்கு போகிற நரம்பு மெலிசாயிடும், அதாவது தின்னாயிடும். அதாவது சிம்பிளான வார்த்தையில சொல்லணும்னா மூளை பலவீனம் ஆயிடுது. அப்புறம் ஒரு சில முக்கியமான ரியாக்ஷன்னால மூளையில இருக்கிற பலவீனமான நரம்புகள் வெடிக்கிறது உண்டு. அப்புறம் இதனால தான் இந்த மாதிரி பேஷண்ட்டோட மூளை திடீர்னு மாற முடியும். சின்ன விஷயத்துக்காக அவங்களுடைய சுபாவம் மாறிடும். அப்படின்னா அதனால தான் அரவிந்தும் கீதாவும் சாகறதுக்கு முன்னாடி ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க. யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு அந்த மருந்தை கொடுத்துருக்காங்க, அதுவும் அதிகமான அளவில். அதாவது இவங்க 2 பேரும் மூல நரம்பு வெடித்து சாகணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு ஆள் அது யாராக இருக்க முடியும்? ஒரு டாக்டர் இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்? சரி, இதுதான் அந்த கடை. இங்கே தான் அரகோட்டோமைசின்ற பேர் கொண்ட மெடிசன் கிடைக்குது. சொல்லுங்கள் சார், என்ன வேணும்? நாங்கள் சிஐடியிலேருந்து வந்திருக்கோம். உங்ககிட்ட இருந்து சில தகவல்கள் வேணும். சிஐடியா? என்ன தகவல் வேணும் சார்? 3 பேர் இறந்துருக்காங்க. அவங்களாம் உங்கள் கடையிலேருந்து தப்பான மருந்து வாங்கியிருக்காங்க. என்ன? நாங்கள் ஏன் சார் தப்பான மாத்திரை மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறோம்? இங்கே பாருங்க, எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு. நீங்கள் அரகோட்டோமைசின் 10% மெடிசனை 3 பேருக்கு வியாபாரம் பண்ணியிருக்கீங்க. வினோத், அரவிந்த், அப்புறம் கீதா. சார் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் உள்ளே வாங்க. இங்கே பாருங்கள் சார், அந்த 3 பேருக்கும் எர்கோட்டோமைசின் 2% தான் கொடுத்துருக்கேன், ஆனால் 10% இல்லை. ஆனால் அவங்களுக்கு எரகோட்டோமைசின் 10% கொடுத்ததா எங்ககிட்ட டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்கு. உண்மை என்னன்னா மெடிசன் 10% நீங்க வியாபாரம் பண்ணிருக்கீங்க. அப்புறம் பில்லு 2%க்கு கொடுத்துருக்கீங்க. மேடம், நாங்கள் எதுக்காக அந்த மாதிரி செய்ய போகிறோம்? நாங்கள் கரெக்டும் கிடையாது, மோசடிக்காரங்களும் கிடையாது. அது இப்போவே தெரிஞ்சிடும். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்கள். கடந்த 2 மாசத்துல எரகோட்டோமைசின் 10% எவ்வளோ ஸ்டாக் இருந்துச்சு? சார் ஆக்சுவலி இந்த மாத்திரை ரொம்ப கம்மியாக தான் வியாபாரம் ஆகும், அதனால் நாங்கள் 20 பாட்டில் தான் வாங்கி வைப்போம். அதில் எத்தனை விற்றீங்க? 8 பாட்டில் சார். அப்படின்னா 20 வாங்கியிருக்கீங்க, அதில் 8 விற்றுருக்கீங்க. அப்படின்னா உங்ககிட்ட பேலன்ஸ் 12 இருக்கு. எஸ் சார். ரைட். எஸ் சார். அந்த மாத்திரை எங்கே வச்சுருக்கீங்க? வாங்க சார் காட்டுறேன். சார் இதில் 9 பாட்டில் தான் இருக்குது. ஆமாம், 9 பாட்டில் தான் இருக்குது. அப்படின்னா அந்த பேலன்ஸ் 3 பாட்டில் எங்கே போச்சுன்னு சொல்லுங்கள். சார் அதை பற்றி எனக்கு தெரியாது சார். கவுண்டர் சுதாம்ஷு தான் பார்த்துக்குறான். அவர் 2 நாளாக வரல. நான் ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டேன் சார். அதனால தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். சுதான்ஷு யார் அது? என் கடையில் வேலை பார்க்குறோம் சார். அவனோட நம்பரும் அட்ரஸும் கொடுங்க. சரிங்க சார். சொல்லுங்கள் டாக்டர் சார். ஆமாம், தெரிஞ்சிருச்சு. அவங்க 3 பேருக்கும் இந்த மாத்திரை தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு ஃபிராமின்ன்ற பேரில் சால்ட் இன்ஜெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மருந்தோட வீரியம் அதிகமாக இருக்குது. அதனால் மூளைக்கு போகிற நரம்புகள் ரொம்ப மெலிசாயிடும், வெடிச்சிடும், மூளையில் ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். கொலைகாரன் நினைக்கிற அந்த சமயத்தில் நடந்திருக்கு. டாக்டர் சார், இந்த விஷயம் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்களா? அதிகபட்சம் 5லேருந்து 7 நிமிஷம், அவ்வளோதான். ஓகே டாக்டர், தேங்க்யூ. நாம் இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஒருத்தனை மட்டும்தான். அவன் தான் விக்டிமுக்கு ஃபிராமின் சால்ட் இன்ஜெக்ஷனை கொடுத்துருக்கான். அதனால தான் அவங்களுக்கு இந்த அட்டாக் வந்திருக்கு. சார், உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன தெரியணும்னு எனக்கு தெரியல சார். சார், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை சார். முன்னாடி போ, உன்னோட ஞாபகத்தை நாங்கள் திரும்ப கொண்டு வரோம். அப்போ நீ எங்கே உட்காந்துருந்த? சார், நான் இங்கே உட்காந்துருந்தேன் சார்.
அங்கேயே உட்காரு. இப்போ சொல்லு, அவர் எங்கே உட்காந்துருந்தாரு, யார் கூட இருந்தார், என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சார், நான் இங்கே உட்காந்துருந்தேன். அப்புறம் அரவிந்த் அங்கே உட்காந்துருந்தார் சார். அங்கே அந்த ஜன்னல் கிட்டேயா? ஆமாம் சார். சார், இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் சொல்கிறத கேளுங்க சார். நான் உங்களுக்கு சொல்லவா? சொல்லுங்கள். அன்னைக்கு இந்த பசங்க அரவிந்த் சீட்டுக்கு முன்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த பசங்களா? ஆமாம் சார். 2 நாளைக்கு முன்னாடி இந்த ரோட்டில் போகும்போது ஃபோட்டோ எடுத்தீங்களா? அதை காட்ட முடியுமா? நான் தான் எடுத்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, காட்டுறேன். இந்த வீடியோவை நீங்கள் தான் ஷூட் பண்ணீங்களா? உங்களால் இந்த வீடியோ ரெக்கார்டிங் எங்களுக்கு தர முடியுமா? எஸ் சார். தேங்க்யூ. இங்கே பாருங்க சார், ரொம்ப நேரமாக அவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். சார், இவன் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டான். சம்பவம் நடந்த இடத்துக்கு 2 ஸ்டாப் முன்னாடியே. ஆனா இந்த டைம் போதுமானது. அந்த ஃபிராமின் சால்ட் அரவிந்த் பாடிக்குள்ள போய் ரியாக்ட் பண்றதுக்கு. பங்கஜ், ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் ப்ளே பண்ணு. அவன் ஏதோ ஒரு சின்ன டாட்டை அரவிந்தை நோக்கி ஊதி இருக்கான் சார். அது அரவிந்தோட பாடியில் பட்டதுனால அந்த சால்ட் அரவிந்தோட உடம்புக்குள்ளே போயிருக்கு. ஹலோ, வாட்? ஓகே, தேங்க்ஸ். இந்த ஃபிராமின் தயாரிக்கிற அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த கம்பெனி பேர் என்ன சார்? ஆமாம் சார், எங்கள் கம்பெனி மட்டும்தான் ஃபிராமின் சால்ட்டை தயார் பண்ணுது. இதை மெடிசனில் தயார் பண்ணுவாங்க சார். உங்களால சொல்ல முடியுமா இந்த ஃபிராமின் சால்ட் நீங்க யாருக்கெல்லாம் வியாபாரம் பண்ணிருக்கீங்கன்னு? ஒரு நிமிஷம் செக் பண்ணி சொல்கிறேன். கடந்த 2 மாசத்துல 30 பேருக்கு வியாபாரம் பண்ணியிருக்கிறோம். இவரை பாருங்க, அந்த 30 கஸ்டமர்ல இவரும் ஒருத்தருங்களா? இவரும் தான். இவர் பேர் மனோஜ். இவர் எங்க கஸ்டமர். இந்த மனோஜோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார். ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். இதுதான் அவருடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ். நீங்கள் மனோஜ் கிட்ட ஃபோனில் பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன் சார். அப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க. ஏன்னா கண்டிப்பாக அவன் அட்ரஸ் தப்பாக தான் கொடுத்துருப்பான். அவனோட இந்த ஃபோன் நம்பர் மூலமாக அவனோட உண்மையான அட்ரஸை கண்டுபிடிக்கலாம். நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாஸுக்கு நல்ல மனசு. கொஞ்ச நாளில் நம்மலாம் கோடீஸ்வரங்களாக போகிறோம். ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்க மனோஜ், என் பங்குல தில்லு முள்ளு நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, எவனும் உயிரோட இருக்க மாட்டீங்க. அட, எதுவும் நடக்காது. நம்ம பாஸ் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார். இதோ விழுந்துருச்சு பாரு. சார், நான் உள்ளே போய் அவங்கள பார்த்துக்கிறேன். கரண், உள்ளே போ. மனோஜ், ஒழுங்கா சிஐடி கிட்ட சரண்டர் ஆயிடு. இந்த மனோஜே மிரட்டி பார்க்குறியா நீ அவங்களுக்கு அந்த சால்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்து அவங்கள கொலை பண்ணியிருக்கன்ற விஷயம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாம், கொடுத்தேன். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க?
மை காட், அவனை துரத்துங்க, அவனை பிடிங்க. மனோஜ் 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 கண்ணை திறந்து பாரு. மனோஜ், இந்த பிளானுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லு. இந்த பிளான் எல்லாம் இது யாரோட பிளான்? மனோஜ் செத்துட்டான். கண்டிப்பாக அவங்க இங்கே ஏதாவது ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. தேடி பார்க்கலாம். பங்கஜ், மனோஜோட பாடி செக் பண்ணு. சார், இஷிதா, ஏதோ கம்பெனியோட பேப்பர்ஸ் இருக்கு சார். கம்பெனியோட ப்ளூ லைன், இது யாரோட கம்பெனியாக இருக்கும்? பார்க்கலாம். என்ன இது? ஏதோ நிலத்தை பத்திர மாதிரி இருக்கு. இந்த இடம் ஜக்மோகனோட பேரில் தான் இருக்கு. சார், நம்மளோட இந்த கேஸுக்கும் ஜெகன்மோகனோட இடத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சார்? சார், அவன் ஓடிட்டான். சார், சொல்லு பங்கஜ். சார், இவனோட பாக்கெட்டில் ஒரு ஃபோன் கிடச்சிது. லாஸ்ட் மெசேஜ் அவனோட பாஸ் கிட்ட இருந்து. அதில் 5 மணிக்கு ரச்சனா பில்டிங் கிட்ட வர சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த பாஸ் யாருன்றத கண்டுபிடிக்கணும். வாங்க வாங்க மிஸ்டர் ஜக்மோகன் சார், உங்களோட ட்ராமா நிறுத்திக்கோங்க. ஏன்னா உங்களோட எல்லா ரகசியத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சிஐடி, நீங்கள் எங்களை பற்றி ஏதோ தப்பாக நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தப்பாக நினைக்கல, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் பேரில் இருக்கிற நிலம், அப்புறமா ப்ளூ லைன் ரியல் எஸ்டேட் கம்பெனியை பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எந்த கம்பெனியும் கிடையாது. உங்கள் கம்பெனி இல்லைன்னா அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்ககிட்ட நாங்கள் அப்புறம் பேசிக்கிறோம். முதல்ல நாங்கள் அவங்கள கவனிக்கிறோம். டேங்க அப்பா, இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமா வந்திருக்கீங்க. பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். சிங்கம் வாயிலிருந்து தப்பிச்சு முதல்ல வாயில் மாட்டிக்கிறீங்க. சாகரத்துக்கு வந்திருக்கான், ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வந்திருக்கியா? நல்லது தான். சாகும்போது ஃப்ரெண்டு கூட இருக்கணும்ல. குட், வெரி குட். ராகேஷ், நீயா? நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்களே என்ன இங்கே பார்ப்பீங்கன்னு. சேடு எங்களுக்குன்னு ஒரு மூளை இருக்கு, எல்லாத்தை விட தனித்துவமா இருக்கும். மற்றவங்களுக்கு அதிக பவர் உள்ள இன்ஜெக்ஷனை கொடுக்கறது தானே நீ?
உண்மையான பவர் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கவடா. அந்த இடத்தோட பத்திரத்தை என்கிட்ட கூட. இடம் தானே வேணும், மலிவான விலையில நான் கொடுக்குறேன்டா. உன்னை நாங்க இன்னும் டார்ச்சர் பண்றதுக்கு முன்னாடி உண்மையை ஒத்துக்கிட்டா தண்டனை கொஞ்சம் குறையும். சொல்லு. ப்ளூ லைன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னோட கம்பெனி தான் சார். போலி கம்பெனி. அதுக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. அதுக்கு ஒரே நோக்கம்தான், இவரோட இடத்தை எப்படியாவது அடையணும்னு. ஆமாம் சார், ரொம்ப நான் கடன் வாங்கி அந்த இடத்துல டெவலப்மெண்ட்டுக்காக செலவு பண்ணேன். ஆனால் இவங்களோட பயம்புறுத்தல் ரூமர்னால யாரும் அந்த இடத்துல எதுவும் பண்ண விரும்பலை. யாருக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க கூட விருப்பம் இல்லை. மஞ்சீத் ஆத்மா இருக்குங்கிற ரூமரா? அந்த ரூட்ல கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதுல உங்களுக்கு பலியானது வினோத், அரவிந்த், அப்புறம் கீதா. ஆமாம், ஏன்னா வினோதும் அரவிந்தும் ஜெக்மோகன் ஆயில் கம்பெனி சம்மந்தப்பட்டிருந்தாங்க. அப்படியே ரகசியம் வெளியில் வந்தாலும் சந்தேகம் ஜெக்மோகன் மேலே தான் வரும்னு நினச்சேன். அப்புறம் ஜெக்மோகன் அழிஞ்சிட்டாருன்னா அந்த இடத்த ரொம்பவே சுலபமாகவே அடைஞ்சிடலான்னு நினச்சல. அப்பாவி ஜனங்களோட மூளை நரம்ப வெடிக்க வச்சு கொண்டு இருக்கீங்க. உங்க தூக்கு தண்டனை நிறைவேற்றும் போது நரம்ப வெடிக்க கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோங்க. குட் மார்னிங் சார். தயா, கொஞ்சம் வரியா அவங்க கூட பேசணும் தனியா. அது விஷயம் என்னன்னா, சார், இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க, நீங்களும் எடுத்துக்கங்க சார். என்ன சந்தோஷமான விஷயம். ஸ்ரீயா சித்தார்த் கல்யாணம் உறுதியாயிடுச்சு. எல்லாரும் வந்து லட்டு எடுத்துக்கங்க. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டான ஜோடி. வாங்க நம்ம எல்லாரையும் பார்க்கலாம். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது உனக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது வந்து சார், நான் என்னோட கல்யாண பொண்ணை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, காப்புன்னு சொல்லியிருந்தேன்ல. இனிமே இவங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க சித்தார்த். ஸ்ரேயா உன்னை எப்பயுமே சந்தோஷமாக தான் வச்சுக்கோ. அப்புறம் சார், நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, உங்களோட அந்த கனவு ராணி, நீங்கள் உங்களோட காதலை அவங்க கிட்ட சொன்னீங்களா இல்லையா? உண்மையை சொல்லணும்னா சித்தார்த், அது அவகிட்ட சொல்ல டைம் கிடைக்கல எனக்கு. அப்படின்னா உடனே போங்க, இப்போவே போங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அப்புறம் மனசில் இருக்கிறது மனசுலேயே இருந்துடும். இல்லை சித்தார்த், அது இப்போ முடியாது. ஏன்னா அந்த டைமை தாண்டியாச்சு. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் ரொம்ப சீக்கிரம் போயாகணும். இல்லைன்னா கண்டிப்பாக பின்னாடி வருத்தப்படுவீங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, அப்படியா? தேங்க்ஸ். நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக வந்துடும். என்ன? அப்படியா? இங்க பாரு, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். புரிஞ்சுக்கிறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கான நேரம் முடிஞ்சிச்சு அபிஜித்.